வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து Redux டூல்கிட்ட இன்ஸ்டால் பண்றது, அது அப்புறம் எப்படி செட்டப் பண்றது? இத பத்தின வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்றது எப்படி அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து React வந்து தெரிஞ்சிருக்கணும். React வந்து தெரியல அப்படின்னா, நான் அதோட பிளேலிஸ்ட்ட வந்து ஐ பட்டன்ல குடுக்குறேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து React எப்படி நம்ம இது பண்றதுன்றத பார்த்துடலாம். npx create react ஆப். அந்த உங்க ஆப் நேம் என்னவோ அத வந்து குடுத்துக்கலாம். அந்த ஃபோல்டர் நேம் வந்து என்னமோ அத நம்ம வந்து குடுத்துக்கலாம். நான் இங்க வந்து ஜஸ்ட் வந்துட்டு ரீடக்ஸ் டியூட்டோரியல் அப்படின்ற மாரி வந்துட்டு இந்த ஃபோல்டருக்கு நேம் குடுத்து நான் இத வந்து என்டர் அடிச்சுர்றேன். இது என்ன ஆகும் அப்படின்னா கிரியேட் ஆயிட்டு இருக்கும். அந்த மீன் வைல்ல எப்படி வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இங்க வந்து என்ன ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Redux டூல்கிட்டோட ஒரு வெப்சைட் வந்து வெப் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். வந்து சிம்பிளா இருக்கும், ஒபினியன்டடா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும், எஃபெக்டிவா இருக்கும். இந்த Reduxன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான் Redux டூல்கிட்ன்றது Reduxோட அபிஷியல் வெர்ஷன் ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் கொஞ்சம் ஈஸியா இருக்கு அப்படின்ற மாரி தான் வந்து வச்சுக்கலாம். இதுல நம்ம வந்து கெட் ஸ்டார்டட் கிளிக் பண்ணி நம்ம என்ன இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பர்ப்பஸ் வந்து இங்க வந்து போட்டிருப்பாங்க. இது வேணும் அப்டின்னா, நீங்க டாக்குமெண்டேஷன் கண்டிப்பா வந்து ரெஃபர் பண்ணி பாருங்க. நான் இதுல உள்ள எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா சொல்ல முடியாது. முக்கியமான திங்ஸ் என்னென்ன இருக்கோ, நான் அத வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து Redux டூல்கிட் எதுக்கு இது பண்ணாங்க அப்டின்னா, Redux ஸ்டோர வந்து கிரியேட் பண்றது நமக்கு ரொம்பவே வந்து காம்ப்ளக்ஸான ஒரு விஷயம். ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அத வந்து சிம்ப்ளிஃபை பண்றது Redux டூல்கிட்ட வச்சு நம்ம வந்து ஈஸியா சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அதே மாரி பார்த்தோம் அப்டின்னா, ஏதாவது பேக்கேஜ் ஆட் பண்ணணும் அப்டின்னா, நமக்கு வந்து Reduxல வந்து நெறைய வந்து தேவைப்படும். ஸோ, அதனால வந்துட்டு இது வந்து Redux டூல்கிட்ல அப்படி கிடையாது. இதுவாவே வந்து நம்ம அசிங்க் டங்க் இதெல்லாம் வந்து மிடில் வேர் அப்புறம் வந்து Redux டெவ் டூல்ஸ் இதெல்லாம் வந்து நார்மலாவே நம்ம Redux டூல்கிட்டோடயே வந்து வந்துரும். அதே மாரி இது வந்து பாய்லர் பிளேட் வந்து நெறைய தேவைப்படாது. Redux வந்து நெறைய பாய்லர் பிளேட் வந்து தேவைப்படும். இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம்ன்றதுனால தான் நம்ம Redux டூல்கிட் வந்து இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிரியேட் ரியாக்ட் ஆப் பண்ணிட்டோம்ல. ஃபர்ஸ்ட் வந்து அது கிரியேட் ஆயிடுச்சா அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இந்த மீன் வைல்ல பார்த்தோம் அப்டின்னா, நம்ம வந்து இதுன்னு சொல்லி இருக்கும். Redux டூல்கிட்ட வந்து நீங்க டைப் ஸ்கிரிப்ட் வச்சு பண்ணலாம். இந்த மாரி வந்துட்டு இப்ப இங்க மாரி நம்ம நெக்ஸ்ட் இது மாரி இருக்குல்ல. இதோடயே வந்து Reduxயும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். பட் நான் அந்த மாரி காட்டாம, நம்ம எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து கிரியேட் ரியாக்ட் ஆப் வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து நம்ம வந்து எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்றது? Redux ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அப்படின்ற மாரி தான் வந்து நான் காட்டப் போறேன். ஃபர்ஸ்ட் வந்து அது வந்து கிரியேட் ஆகி முடியட்டும். கிரியேட் ஆகி முடிஞ்சோனே நான் என்னன்றத வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன் நானு. என்ன வெர்ஷன் வரைக்கும் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்ப தான் அது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது வந்து முடியட்டும். முடிஞ்சோனே நான் உங்களுக்கு கண்டிப்பா எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத காட்டுறேன். வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ள ரவுட் ஆகி கோடிங் பண்ணி வரலாம். கோட் அடிச்சு பார்த்துடலாமா? சிடி ரீடக்ஸ் டியூட்டோரியல் அந்த ஃபோல்டருக்குள்ள மூவ் ஆயிட்டேன். நான் இங்க கோட் டாட் அப்படின்னு அடிச்சேன் அப்படின்னா, எனக்கு வந்து விஎஸ் கோட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த விஎஸ் கோட் ஓப்பன் ஆனோனே, நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். கண்ட்ரோல் ஜே குடுத்து டெர்மினல வந்து புல் அப் பண்ணிக்கோங்க. இந்த டெர்மினல புல் அப் பண்ணோனே, நமக்கு வந்து Redux டூல்கிட்டோட அந்த அபிஷியல் டாக்குமெண்டேஷன் போயிடுவோம். எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து React Redux-ம் வந்து வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இத வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா டூல்கிட்டும் வேணும் அப்படின்னா, நீங்க வந்து 2த்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2மே வேணும்ன்றதுனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, நான் மறுபடியும் வந்து இங்கேயே வந்துட்டு Redux-யும் வந்து எனக்கு வந்து வேணும். அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, React Redux. இங்க இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து இருக்குல்ல. ஸோ இதையும் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இந்த இங்கேயே குடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும். Redux டூல்கிட் இஸ் அவைலபிள் ஃபார் என்பிஎம் அண்ட் யான். நீங்க எத யூஸ் பண்றீங்களோ, அது வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்பிஎம் தான் யூஸ் பண்றேன். அதனால நான் என்பிஎம் போட்டுக்கிறேன். இந்த நீங்க யான் போட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து யான் ஆட் அப்படின்ற மாரி இருக்கும். அவ்வளோதான். இது React பைண்டிங்ஸோட வேணும் அப்படின்னா, நம்ம React Redux-யும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் அதனால எனக்கு React Redux-ம் வேணும். அதனால நான் இத வந்து ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். இத ஆட் பண்ணி முடிச்சுட்டு நான் இத என்டர் தட்டிட்டேன் அப்படின்னா, எனக்கு வந்து இது வந்து இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சுரும். இந்த இன்ஸ்டால் ஆற டைம்ல மீன்வைல்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு Redux ஸ்டோர வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். Redux ஸ்டோர வந்து எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்ப வந்து சொல்றேன். இங்க வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்பவுமே ஜெனரலா ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. நம்ம இது வந்து பேசிக் வீடியோ அப்படின்றதுனால ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் இல்லாம நம்ம ஜஸ்ட் வந்து டைரக்ட்டா வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, store.jsன்னு சொல்லி ஒரு ஃபைல் வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த store.jsல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க தான் நம்மளோட ஸ்டோர வந்து நம்ம வந்து செட்டப் பண்ண போறோம். Redux டூல்கிட்டோடது. அத எப்படி செட்டப் பண்றது? அத வந்து இன்டகிரேட் வந்து Reactஓட எப்படி பண்றது? அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்ப்போம். என்னென்ன ஃபர்ஸ்ட் ஃபைல்ஸ்லாம் நமக்கு வேணும், என்னென்னலாம் பண்ணும் அப்படின்றத வந்து பார்த்துப்போம். இந்த ஸ்டோர்ன்றது இருக்குல்ல, இந்த ஸ்டோர் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டோர செட்டப் பண்ணும்போதே டெவ் டூல்ஸ் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆயிரும். அதே மாரி நமக்கு Redux தங்க், ரெட்யூசர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இதோடயே வந்து ஆட் ஆன் ஆயிரும்.
ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இந்த ஸ்டோர்லேருந்தே நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரீடெக்ஸ் டூல் கிட் மூலியமா. இதே நீங்க ரீடெக்ஸ் போனீங்க அப்படின்னா, அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ நமக்கு ரீடெக்ஸோட வீடியோவும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு கண்டிப்பா அதோட வீடியோவையும் நான் வந்து மேக் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஸ்லைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஸ்லைஸ்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு ஸ்லைஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் வந்து அதே மாரி தான். இது வந்து இன்ட்ரோ வீடியோன்றதுனால நான் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்லாம் போடாம அப்படியே வந்துட்டு ஜஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம எப்படி வந்து ஃபோல்டர்ஸ்ல போட்டு என்னென்ன என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும், இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் வந்து நான் வந்து கவுண்டர் ஸ்லைஸ் அப்படின்ற மாரி போட்டுக்கிறேன். ஸோ கவுண்டர் ஸ்லைஸ் டாட் ஜேஎஸ். இந்த ஸ்லைஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்லைஸ் வந்து என்ன பண்ணும்னா, ஒரு ஃபீச்சர தான் நம்ம வந்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படின்னா, நான் இதுல வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள்க்கு இன்கிரிமென்ட், டிக்ரிமென்ட் இல்ல வந்து ஏதோ ஒரு ஆட் பண்றேன். ஏதோ ஒண்ணு ஒரு நம்பர வந்து 5ஆல ஆட் பண்றேன். 1 10ஆல மைனஸ் பண்றேன். ஸோ இந்த மாரி ஒரு விஷயங்கள் நடக்குதுல்ல, ஒரு லாஜிக் இருக்குல்ல. ஸோ அத தான் வந்து ஸ்லைஸ் சொல்லி பிரிச்சுருவோம் நம்ம. நீங்க கன்டெக்ஸ்ட் ஏபிஐ பார்த்திருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ கன்டெக்ஸ்ட் ஏபிஐல பார்த்தோம்னா, ஆத் கன்டெக்ஸ்ட்க்கு தனியா ஒரு கன்டெக்ஸ்ட் வச்சிருப்போம். அதே மாரி தீம்க்கு தனியா வச்சிருப்போம். ஸோ என்னென்ன எது எதுக்கு தேவையோ, அது அதுக்கு மாரி நம்ம அந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து தனித்தனியா வச்சிருப்போம்ல. ஸோ அத தான் நம்ம வந்து இங்க வந்து ஸ்லைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்லைஸ் செட்டப் பண்றது ரொம்ப 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 ஈஸியான ஒரு விஷயம். அத எப்படி செட்டப் பண்றது? அத வந்து எப்படி இது பண்றது? இம்போர்ட் பண்றது? எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் என்னன்னா, ஸ்டோரியும், ஸ்லைஸையும் நம்ம வந்து தெரிஞ்சா போதும். அத வந்து எப்படி ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்றது? அப்புறம் ரியாக்ட்ல தான் இப்ப இந்த ஸ்லோரு, ஸ்லைஸ் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா நெறைய விஷயங்கள் இருக்கு. ரெட்யூசர்ன்னு சொல்லிட்டு இருக்கு, ஆக்ஷன்னு சொல்லிட்டு இருக்கு, யூஸ் செலக்டார் இருக்கு, ஸோ யூஸ் டிஸ்பேட்ச்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன பண்ணும்? என்ன இதெல்லாம் இதோட விஷயங்கள்லாம் என்ன? ஸோ இத எப்படி ரியாக்ட்டோட இன்டகிரேட் பண்றது? நம்ம ரியாக்ட்டையும் இதையும் எப்படி கம்பைன் பண்ணி நம்ம புஷ் பண்றதா டேட்டாவ புஷ் பண்றதா இருந்தாலும் சரி, டேட்டாவ கெட் பண்றதா இருந்தாலும் சரி, நம்ம எப்படி வந்து ஒரு த்ரெட் ஆப்பரேஷன்ஸ் வந்து இது மூலியமா பண்ண முடியும்? சரி டைரக்ட்டா வந்து ஸ்டேட்ட மியூட்டேட் பண்ண முடியுமா? இது எல்லாமே வந்து நம்ம இந்த சீரிஸ் ஃபுல்லத்தையும் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல நீங்க மறக்காம பார்க்கணும் அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன்.